தேவையில்லாத இன்கிரீடியன்ட்ஸ்லாம் மொட்டை மாடிக்கு அனுப்பலாம்னு நாங்க ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். சங்கீதா உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே கேட்க கூடாதா? அப்பா மேல போணுமா? மேல போறியா? போறேன். நான் தான் நீ தான் நான். வா போலாம். வேற ஏய் கூண்டு போங்கடா. கோவத்துல போட்ற போறேன். கோவில் அருவரையில் ஒலிக்கும் மந்திரத்தை விட இனிமையானது நம் வீட்டு சமையல் அறையில் கேட்கும் அம்மாவின் வளையல் சத்தம். வந்ததுல இருந்து ரொம்ப பழமொழியா பண்ணிக்கிட்டு இருக்கு. கடைசியால வந்ததுனால எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தியா? அம்மாக்கு பிடிச்ச சமையல் இன்னைக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு. சோ நீங்க எல்லாம் லக்கி. நாங்க மிஸ் பண்ணிட்டோம். இருக்காங்க என் ரூபமா இருக்காங்க, எங்க அம்மா ரூபமா இருக்காங்க. ராமர் என்னாச்சு? என்ன நான் இருக்கேன்டா வளர்ந்து எழுதிட்டு. அது நீங்க சொன்னீங்கல்ல எல்லாரும் லக்கி உங்க அம்மாவுக்கு நீங்க சமைச்சு போடுறீங்கன்னா அதனால வந்து மாமாவுக்கு வந்து அது ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அப்போலாம் நீ எதுக்கும் கலகனது இல்லையடா? உன் கண்ணுல இன்னைக்கு தானே இந்த மாமன் கண்ணீரை பாக்குறேன். I could not spend much time with my family. 17 years இங்கே ஆச்சு தமிழ்நாட்டுல. நான் எவ்வளவு மிஸ் பண்ணிருப்பேன். டேய் ஏன் அழுகுற? நமக்கு ஒண்ணும் ஆகாதடா, தைரியமா போ. அவங்க ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணோம். ஆனா அது ஃபுல்ஃபில் பண்றதுக்கு மிஸ் பண்ணி தான் ஆகணும். வழி இல்லை என்கிட்ட. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் எவ்வளவு கிடைக்காது. யாரா வரக்குள்ள கொஞ்சம் பச்சை மிளகாய் பிக்கப் பண்ணுவாங்கப்பா. என்கிட்ட இருக்கு நான் தரேன். நீ நானும் அத்தை 3 பேரும் நல்லா இருப்போம். ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். என்னடா வேர்த்திருச்சுப்பா. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி வகுந்து விடுவேன். சரி இப்ப நான் விக்கிஷ்வா இல்ல, நான் ஸ்ரேயா. அது ஜெயா கட்ட போட்டா நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்க கூடாது. நீ எல்லாம் வட்டிக்கு விட்டா சம்பாதிக்கலாம்னு உனக்கு எவன்டா சொல்லி கொடுத்தான்? ஜெயாவை என்னால என்னெல்லாம் பண்ண முடியலையோ அதெல்லாம் உன்னை வச்சு நான் பண்ணுவேன். நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. நீ யாரு? ஸ்ரேயா. ஒரு டாக் ஒண்ணு சிரிக்குமே. இப்ப பாருங்க இப்ப பாருங்க இப்ப பாருங்க நீங்க. சங்கீதா ஒரு டாக் சொல்றா. மா சத்தியமா நான் சத்தியமா சொல்ல நான். சங்கீதா ஒரு நாயா? அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. ஹீரோ மாதிரியா இருக்கானே. கிறிஸ்டோபர் நோலன் ரக்ஷன் எங்கன்னு கேட்டுட்டே இருந்தான். நீ அத தான் என்கிட்ட கேட்ட. கிறிஸ்டோபர் ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. மாமா நம்ம தான் ஜெயிக்கிறோம். செஃப் ஆஃப் தி வீக் வாங்குறோம். இந்த வெறி நம்ம கிட்ட இல்லாதனால தான்டா நாம இன்னும் டீ ஊத்தி கொடுத்துட்டு இருக்கோம். மாமா கை வலிக்குது மாமா. அவ்வளவுதான் மாமா. செஃப் ஆஃப் தி வீக்ல வேண்டாம் நமக்கு. சொல்லி விட்டுறலாம் போதும். இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணேடா. நாசமா போற நண்டு மண்டக்காரா. உனக்கு 2 பேரு இதுல வேணுமா அதுல வேணுமா? ரெண்டுமே வேணாம். இனிமே சொல்லுவியா? இப்ப யாரு கேட்ச் பிடிக்கிறாங்களோ அவளை வீட்டுக்கு கொண்டு போகணும். ஓகே கெட்டப்பு போட்டு வந்து சாவடிக்கிறான் அவன். என்னால அவனை அடிக்கவும் முடியல. அவ அத விடவா? வித் யுவர் பர்மிஷன் ப்ளீஸ் சலை. மகனே வேலு பெருமாளே இத கேட்கணுமாடா? ஒண்ணு கத்தால தாங்க முடியாதனால எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுட்டு போயிடுவேன் நானு. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. உனக்கு ஒழுங்கா சமைக்க தெரியாதா? ஏன்டா அப்படி பண்ற? எத்தனை தடவை சொல்லணும் உனக்கு? நான் தெரியாம அடிச்சேன்டா. சார்ரா செத்த பையல நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவமே செத்த பையல. எப்படிமா இவங்களுக்கு ஹேண்டில் பண்ணீங்க வீட்டுல? தலையெழுத்துங்க. பாவி நீ பெத்த தாயா நீ பெத்த பேய். மத்தவங்களுக்கு அவ்வளவு இருக்கும் பொழுது கட்டண எனக்கு எவ்வளவு தலையெழுத்து இருக்கணும் யோசிச்சு பாரு. அவங்களுக்கு தலையெழுத்து சாய்ஸ் இல்ல. உனக்கு சாய்ஸ் இருந்துச்சுல. தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல? கும்பி பேசுறா போயா சொல்றேன். போறியா? இல்ல டூப்ளிகேட். படுவா நீ ரொம்ப தம் கட்டற. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. லாரியில ரெட்டை டயர் இருக்கும்ல, அதுக்கு இடையில சுண்டலி மாட்டின மாதிரி ஆயிப்போச்சு என் கதை. இந்த ஆப்பம் பேட்டர் பாருங்க, you be better, okay? Don't tell me to bring ஆப்பம் better. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. சங்கீதா இப்படியாமா சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க எவ்வளவு நாளா? நான் ஆப்பம் பேட்டர் கேட்டதுக்கு சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு போறாங்க. எல்லாம் ஒன்னால அப்பா
நான் இப்ப விக்கி சிவா கிடையாது, ஹெல்ப் வேணுமா? வேண்டாம், நீ போயிடு. நீ போறதே ஒரு ஹெல்ப் தான். இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை. அப்படி சொல்லாத. அப்படிதான் சொல்லுவேன். உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. இது விக்கி சிவா சொல்ற மாதிரி இல்ல, மனசு இருக்குன்னா உண்மையிலேயே கொட்டுற மாதிரி. டேய், என்னடா வேலை பாக்குறீங்க? குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிடாதீங்க. கிளம்புங்க ஐயா, கிளம்பு. உமேர் எஸ் இங்க வாலோ. வர முடியாது. வாலோ ஒரு ஜட்ஜி கூப்பிடுற வாலோ. இதெல்லாம் சரியில்லை. கூப்பிடுறது யார் தெரியுமா? தெரியல, வா சீக்கிரம். அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. என்ன போயிட்டு இருக்கு? அவங்க யாரோட டீம்? டீம் என்னோட டீம் தான் எப்பவுமே. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா, இது பண்ணு அது பண்ணு. டேய், அவங்க தான் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்கறதா. நல்ல குடும்பம். செய்யுங்கடா, செய்யுங்க. అమ్మిమాలు పయ్యలు ఓకేలు நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியாப்பா? சொல்லு. இது நீ பண்ணு, அது நான் பண்றேன். சொல்லு. அங்கே அப்படியே திரும்பி அப்படியே போயிடு. கெட்டப் தான் அவள மாதிரி போடுங்க. நீ என்ன வேலை வாங்கிட்டு இருக்க அவள மாதிரி? என்ன ஓ, அப்ப வீட்டுல எப்படிதான் வேலை வாங்குவாங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? லாஸ்ட் 25 minutes. எங்க கிளம்புறீங்களா? ஓ சமையல முடிக்கணும். யோவா அக்கா என்னப்பா? சாரிக்கா மன்னிச்சிருங்கக்கா. என்ன சாரி பாவட அன்றாருன்னு இப்ப உண்மையா இல்லையா? வரவையில ப்ரே பண்ணிட்டு வந்தோம் நம்ம சபுக்கு. சண்டை ரெண்டு பேருக்கும். யாரு முதல்ல தேங்காய் உடைக்கிறதுன்னு. என்ன உருட்டு நீ உருட்டு. சிவன் கோயில்ல போய் நிக்கிறேன். எங்கடா சாமி அப்படி திரும்ப பிள்ளையார் கோயில்ல சண்டை போட்டு இருக்கான். எனக்கு சபு ஜெயிக்கணும். இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. எதிர்க்க சாய்பாபா கோயில் என்ன பாத்தீங்களா? ஆமா பார்த்தேன். வெளியில அந்த கம்பி இருந்து விளக்கேத்துறதுக்கு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஒர்க் அப்படி இருக்கானா? என் புருஷ் கிட்ட கேளுங்களா. எதையாவது கேட்டு புருஷனுக்கு முத்த கொடு. புருஷா, என்னடா உம்மா கொடுக்குற? நான் உனக்கு முத்தா கொடுக்க கூடாதா? நீ குடுக்க கூடாதா? வாத்து வாயா. அப்போ அக்கா வாய் வாத்து வாய் மாதிரி தான் இருக்கா? சாம்பார் அப்ப எனக்கு பயங்கரமா இருக்க. கிரேசி கிரியேட்டிவ் நானு. வேற லெவல் ஷெஃப் நானு. அப்படியா? ஆமாங்க. உன் பேச்சுல திமிர் தெரியுதே. மச்சான் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. பாக்கல. கூப்பிடு. விக்கி சாப்பிடும் போது பாக்குறேன். நீ வந்து அவ கூப்பிடும் போது பார்த்தேன், நான் கூப்பிடும் போது பார்க்கல. பொண்டாட்டி யாரு? நானா? இப்ப இந்த இடத்துல சொல்லு பாப்பா. சொல்றா நாங்கறக்கு இல்ல. ஏமா முட்டா என் கூட வீட்டுக்கு வந்துருவோம் போல இருக்கு. நான் தான் பொண்டாட்டின்னு சொல்லு. டேய் போடா போட வீட்டுக்கு. ஆட்டை போறது காலை தேறது பாரு நம்ம கிட்டே. ஏய் நான் தான அப்படி கூப்பிடணும். உங்க பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. கொலுசு திருடுவோம். நான் குளிச்சு எடுக்க வருமா? ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? பாவம் அரவிந்த் ஏம்ட்டப்படுறான். ஒரே ஒரு நாள் கூட்டி போயிடுங்க அவளை. அதாவது விற்கப்பட்ட பொருள் மறுபடியும் வாங்கப்பட மாட்டேன். யாருமே வராதப்பா யோசிச்சிருக்கணும். ஏரியா ரொம்ப வீக்குன்னு. ஏமா வண்டி ஒரே இடத்துல ஓட்டுன்னு இருக்கீங்க? இந்த வண்டி அப்படிதான் ஓட்டணும். அப்படியா? இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. Why? What is the special thing you like from honey? For complexion, for skin care, for hair. Oh, not that honey. உனக்கு அப்பா எனக்கு மாமா தானுங்க. நான் அந்த மாமன் இல்ல, மொர்ற. அந்த ஸ்ரேயா ஓகேவா? ஆமா சொல்லுங்க. அவங்க ஓகே சொல்லுன்றாங்க. பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தர்றேன். என் பேர் மட்டும் தெரியுதான்னு பாப்போம். சொல்லுங்க. கணபதி சார். தம்பி பொய்யே சொல்லிட்டியோ. என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச டிஷ் அவங்க பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கு உங்க ஃபீலிங்? I feel very good. ஏன் அந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குது? ஒரு ஸ்பூன் எடுத்தா இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. அவ்வளோ நல்லா இருக்கு. அப்ப அங்க இருக்க எல்லா ஸ்பூனும் எடுத்துருவோம். ஒரு ஸ்பூன் மட்டும் வச்சுப்போம். சொல்லிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரிஜினல் ரோஜா மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? ரெண்டு டிஷ்ஷுமே சூப்பர். டேய் சும்மாறா. அவ பண்றது 5 மேடம். 5மே பெஸ்ட் லு. டேய் அடி வாங்குவா. பின்தானே பின் சாஃப்ட்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான
போறியா பேசாம போறியா வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா இப்பதான் தெரியுது உனக்கு ஸ்டே வந்ததுக்கு அப்புறம் தான் மேம் லைஃபே டோட்டலா மாறிச்சு எனக்கு. ஆஹா சுச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே வெக்கமா வருதே இவன் சினிமா ஷூட்டிங் போயிட்டு அப்புறம் கூட அது பொறுப்பா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காமிச்சு சாந்தனா உனக்கு நல்ல மனசு நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். ரொம்ப ஃபேவரட் அந்த பயரும் கஞ்சியும் என்ன ஒரு ஹக் மாதிரி இருக்கும். அம்மா வந்து கட்டி பிடிச்ச ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு நிறைய பேச மாட்டாங்கன்னு சொன்னாங்களே அது போய் ஊர்ல இருக்க எல்லா கதையும் பேசுவாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு உன்னை விடக்கூடாது இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அண்ணே நீ என்ன பண்ணுவ அவங்க 2 பேரும் ஊர்க்கதை பேசும்போது? அது சூப்பரா இருக்கும் கேக்குறதுக்கு. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமடா எருமை. அருமையாக பண்ண ராமருக்கு எங்களுடைய ஒரு அன்பளிப்பு. வாழைக்காய் சாப்பிடுவாரு. இந்த சினங்குண்ட சிறுத்தையை சிராச்சு சிறங்கு வர வச்சுட்டாங்க. எனக்கு வழங்கிய வாழைக்காய் அவரிடமே ஒப்படைக்கிறேன். பத்தல இன்னும் பேசிய முடியல பத்தலன்னு மீந்து போன மீன்களையும் இறாலையும் வைத்தே சுட்டுக் கொண்டிருந்த அவர் இனி வாழைக்காயிலும் பச்சி சுட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஜோக் இல்லையா? நான் ஒரு பல்லு பாருங்க பாத்ரூம் மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். பாத்ரூம் மாதிரி ஆமா பளிச்சுன்னு அது என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தேங்காய் வாயில ஊத்திப்பாரு. அதுக்கப்புறம் இதை அப்படியே கரக் காம்ப மட்டும் கடிச்சு சைடுல வச்சுப்பாரு. எட்டவே கோபப்பட்டு அடிக்க அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க ஜெயில இருந்தாங்க. மனு போட்டு பார்க்க போயிருந்தாரு. வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. அந்த நேரம் பார்த்து உள்ள இருந்த ஒரு அக்யூஸ்ட் ஜெயில இருந்து தப்பிச்சு போறதுக்காக அந்த கம்பி அப்படியே கலட்டி இருந்திருக்காரு. வார்டன் வந்துட்டாரு. என்ன சத்தம் இந்த ஒரு கலட்டினார்ல கம்பி அது உருண்டு பக்கத்து செல்லுக்கு போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன், இங்க மாட்டினா சீவலு இங்க மாட்டினா செதறலு. வார்டன் வரும்போது ஒரு பக்கத்துல நின்றார்ல சட்டையை பிடிச்சி தீங்கி நேர கம்பியில சொருகி விட்டார். 10 அம்மா சேர்ந்த மாதிரி கௌரவத்தை கிடைச்சிருக்கா எனக்கு. 10 மாமியார் சொல்லுங்க பிரதர், 10 மாமியார் சொல்லுங்க. கின்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அந்த ஷெஃப் ஆஃப் தி வீக் கோஸ் டு ஷாபானா. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு வந்து அம்மா கூட்டு வர அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு ஆசை இன்னைக்கு மட்டும் ஜெயிக்கணும்னு இருந்தது. அது கிடைச்சது. இதுக்கு மேல என்னங்க வேணும்? நான் ஏன் எங்க மாமா கொஞ்ச நேரம் முடி வந்து விசிறி விட்டுன்னு பாக்குறேன் இல்லையா? ஐயோ எனக்கு வேற வேலை இல்ல போடா. எனக்கு வேற வேலை இல்ல. இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? 10 கற்பூரத்தை கொளுத்தி முழுகுவாரு. அது உள்ள போய் அது வந்து பத்தனை தான் மாமா ரெடி ஆகலாம். ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.